புத்தகம் 60வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். இந்த காலை நேரத்திலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது ஆராதனை பாஸ்டர் ரேமன் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார். மாலை ஆராதனையில் பாஸ்டர் ரஞ்சித் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தமாய் வருவோம். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த காலை நேரத்தில் உங்களோடு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் இந்த 60வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உள்ளத்தில் ஏவினபடினாலே இந்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 22வது வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனம்தான் நம்முடைய சபையினுடைய 2000வது ஆண்டு ஏப்ரல் மாதம் சபையை நாம் ஆரம்பித்தோம். ஒரு வாடகை வீட்டில் தாளை வீதியில். நீங்கள் வரும்போது இந்த ஃபெஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்ப்பீங்க. அதிலிருந்து 4வது வீடு, அதான் இப்போ கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். அந்த வீட்டில் தான் நம்முடைய ஆரம்பம். அதில் அந்த 2001 நியூ இயர் ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்குரிய முதலாவது ஆண்டு வாக்குத்தத்தம் இந்த சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தம். குறிப்பாக இந்த 60வது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்முடைய சபையிலே பல நேரங்களிலே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். நமக்கு மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும். இதில் முதல் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, arise and shine, for the glory of the Lord has come upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் நிறைய இடங்களிலே arise and shine, அந்த வார்த்தை தான் அவங்களுடைய சில ஸ்தாபனங்கள், சில நிறுவனங்கள், சில கல்விக்கூடங்கள், அவளையெல்லாம் நான் நினைக்கிறேன் பசுமலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதனுடைய தீம் இதுதான், அரைஸ் அண்ட் ஷைன். ஏசாயா 60:1 அதுதான். அந்த பெரும்பாலான கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இந்த வசனத்தை அவர்கள் தங்களுடைய தீமாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏராளமான வாக்கு. இந்த 22 வசனத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, சரிங்களா? அவைகள் எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் தம்முடைய நிறைவான இந்த வசனங்களினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு இதனுடைய பின்னணி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஒரு சின்ன முன்னுரை, ஒரு பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசிகள், மேஜர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லப்படுகிற பெரிய தீர்க்கதரிசிகள். வேதாகமம் அதாவது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பழைய ஏற்பாட்டில் பஞ்சாகமங்கள், ஃப்ரம் ஜெனசிஸ் டு டியூட்டரானமி, உபாகமம் வரைக்கும் 5 புத்தகங்கள்
பஞ்சாகமங்கள், பென்டடூக் என்று சொல்லுவார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள புத்தகங்கள் 12 புத்தகங்கள் ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று சரித்திர பூர்வமான புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு பகுப்பு இருக்கிறது, ஒரு பிரிவு இருக்கிறது. அதற்கடுத்து நமக்கு பொயட்டிக்கல் புக்ஸ், செய்யுள் ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற யோபு முதல் நமக்கு பிரசங்கி உன்னத பாட்டு அது வரைக்கும் செய்யுள் ஆகமங்கள். ஏன்னா யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இவைகள் எல்லாமே செய்யுள் வடிவத்தில் இருக்கிறதுனால பொயட்டிக்கல் புக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து 4 பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். எனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறேன். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த 4ம் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கப்புறமா மைனர் ப்ராஃபிட்ஸ், யோனா தானே, ஓசியா முதல் மல்கியா வரைக்கும் உள்ள 12 புத்தகங்கள் மைனர் ப்ராஃபிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? முதல்ல என்னது? பஞ்சாகமங்கள், சரித்திர ஆகமங்கள், செய்யுள் ஆகமங்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், 5 பிரிவு. சரிங்களா? இது பழைய ஏற்பாடு. இதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் 5 பிரிவு. என்ன? சரிங்களா? முதல் பிரிவு சுவிசேஷங்கள், காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரிங்களா? இந்த 4ம் சுவிசேஷங்கள். 5வது சரித்திரம், ஹிஸ்ட்ரி, சபை சரித்திரம், அப்போஸ்தலர் நடபடிகள். சரிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள். அதுக்கு அடுத்து பவுலின் நிருபங்கள். சரிங்களா? பவுலின் நிருபங்கள், எபிசில் ஆஃப் செயின்ட் பால், பவுலின் நிருபங்கள். சரிங்களா? அடுத்து இந்த ஒவ்வொரு, ஏன் இந்த கையை காட்டுறேன்னா ஒவ்வொன்றுக்கும் அது அர்த்தம் இருக்கிறது. தம்ஸ் அப், ஏன்னா கட்டை விரல், இதான் சுவிசேஷ புத்தகங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம், அதுதான். 2வது அப்போஸ்தலர் நடபடிகள், அதுதான் சபை சரித்திரம். சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகள். அடுத்து இந்த எல்லா விரல்களையுமே மேன்மையானது இந்த நடுவிரல். சரிங்களா? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்கள். ஏன்னா எத்தனையோ நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த நிருபங்கள் நமக்கு ரொம்ப சபையின் பிரமாணங்களை, நம்ம காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து மோதிர விரல் என்று சொல்லுகிற இந்த விரல், இதுதான் என்னது? பொதுவான நிருபங்கள், ஜெனரல் எபிசல்ஸ், மற்ற பேதுரு, யோவான், மற்ற சீஷர்கள் எழுதின மிக முக்கியமான நூல்கள். கடைசியாக என்னது? ப்ராஃபஸி, வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான இந்த 5 பிரிவுகள். பழைய ஏற்பாட்டிலே 5 பிரிவுகள், புதிய ஏற்பாட்டிலையும் 5 பிரிவுகள். இந்த பிரிவுகளிலே இப்போ சொல்லுங்கள், இந்த ஏசாயா எந்த பிரிவில் வருகிறது? பெரிய தீர்க்கதரிசிகள். சரி, இதில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது, அப்படி தானே? ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வேதாகமத்தின் மொத்த புத்தகங்கள் எவ்வளவு தான்? 66. ஸோ அந்த 66 புத்தகங்கள் அடங்கிய முழு வேதாகமத்திற்கும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எப்படி என்றால், முதல் 39 அதிகாரங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. சரிங்களா? நியாய தீர்ப்பு, மனுஷனுடைய விழுகை, மீறுதல், ஏன்னா தேவனுடைய பிராயச்சித்தம், இவைகளெல்லாம் இந்த 39 அதிகாரங்களிலே
சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாய் ரட்சிப்பு, மீட்பு, தேவனுடைய மீட்டெடுத்தல், இந்த காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறது. சரி, அதனால தான் இதை ஒரு மினி பைபிள், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு மினி பைபிள், வாக்குத்தத்த புத்தகமாக இதை நாம் முழு வேதாகமத்திற்கும் இதை நாம் கருதுகிறோம். இந்த ஆத்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அவர்தான் இதை எழுதியிருக்கிறார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. இவர் ஒரு ராஜாங்க தீர்க்கதரிசி. அரண்மனையில் ராஜாக்களுக்கு, அதிபதிகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். குறிப்பாக எசேக்கியா ராஜாவினுடைய உற்ற நண்பராகவும் அவர் விளங்கினார். சரிங்களா? எசேக்கியா ராஜா என்ற உடனே உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஞாபகம் வருகிறதா? எங்களுக்கு எப்படிங்க ஞாபகம் வரும்? நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே. ஏசாயா, அதாவது எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிற போது அவருக்கு என்னாச்சு? ஏசாயா அனுப்பி வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரணிக்கும் நாள் வரப்போகிறது. அவன் வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஏசாயா போய் சொல்கிறார், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க, நீர் மரித்து போவீர். எசேக்கியா என்ன செய்கிறான்? சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், கர்த்தாவே, நான் உத்தமமாய் நடந்தேன் அல்லவா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளியே போயிட்டார். ஏசாயா கூப்பிடுகிறார், அனுப்பி என்ன பண்ணு, அவனிடத்துல போய் சொல், ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வியாதிக்கும் அங்கே மருத்துவம் செய்து ஆண்டுடைய கிருபையினால் சுகமாகிற அற்புதமான காரியம். ஸோ எசேக்கியாவோடு இந்த ஏசாயாவுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. ராஜாங்க தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த ஏசாயாவினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஏசாயாவினுடைய மனைவியும் தீர்க்கதரிசினி, ப்ராஃபட்டஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். நாம் அங்கே வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஏசாயா 8:3 நாம் பார்க்கிறபடி இந்த ஏசாயாவின் மனைவியும் ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஏசாயாவுக்கு 2 பிள்ளைகள், 2 ஆண் மக்கள். 2 ஆண் மக்களுடைய பெயர்களும் நம்ம இதே வசனத்தில் வாசிக்கல. 8:3 அந்த அதிகாரங்களில் நம்ம வாசிக்கலாம். சேயீர் யாசூப் மூத்த மகன், 2வது மகன் மகேர் சலால் அஸ்பாஸ். இந்த 2 பேரும் தான் ஏசாயாவினுடைய மகன்கள். 1-2 பேர் எழுதுறீங்க, மற்ற நிறைய பேர் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். பொதுவான கேள்விகள் எல்லாவற்றிலையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு வசதியாக இருக்கும். சரிங்களா? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கடைபிடிங்கள். வாலிபர்கள் எல்லாரும் அந்த குறிப்புகளை கொஞ்சம் எழுதி அதை கடைபிடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, மகேர் சலால் அஸ்பாஸ் வேதாகமத்தில் உள்ள மிக நீண்ட பெயர்களில் இதுதான் முதலாவது. சரிங்களா? வேதாகமத்தில் பெரிய பெயர் என்ன அப்படின்னா இந்த மகேர் சலால் அஸ்பாஸ். இவர் யார் என்றால் ஏசாயாவினுடைய 2வது மகன். ஸோ ஏசாயாவினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்றால், இவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து ரொம்ப கண்டித்து உணர்த்துகிற ஒரு கடினமான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங், சரிங்களா, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்கமாய் திட்டமாய் போதிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. எசேக்கியா ராஜா நல்ல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்,
அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அவருக்கு பிற்பாடு வந்த சில ராஜாக்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள். ஏசாயா அதை கண்டித்து உணர்த்துகிறார். ஆகவே மனாசே என்கிற ராஜாவினுடைய ஆட்சி காலத்தில் இவரை என்ன பண்ணிட்டாங்க? சிரச்சேதம் பண்ணிவிட்டார். சரியா? இரத்த சாட்சியாய் பழைய ஏற்பாட்டிலே மரித்த தீர்க்கதரிசி யார் என்றால் யார்? ஏசாயா. ஸோ அருமையானவர்களே, இதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 22 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ள 7 முக்கியமான செய்திகள் சரிங்களா? எளிதில் உங்களுக்கு ஞாபகம் வைக்கும்படி ஒரு தலைப்பை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிதில் புரிந்து கொள்வதற்கு. என்ன தலைப்பு என்றால் 7 அப். சொல்லுங்கள், 7 அப். சரிங்களா? 7 அப்னா எல்லாருக்கும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சரிங்களா? 7 அப் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லையா? 7 அப். சரிங்களா? அந்த படத்தை போடுங்க தம்பி. 7 அப். நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி என்ன பிரசங்கம், பாஸ்டர் 7 அப் பற்றி பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. சரி, 7 அப். 7 அப்புக்கும் இந்த ஏசாயா 60வது அதிகாரத்துக்கும் என்னையா சம்பந்தம்? அதில் 7 விதமான நாம் எழும்ப வேண்டிய காரியங்கள், 7 விதங்களிலே நம்ம இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். அதனால தான் முதல் வசனம் சொல்லுகிறது, நீ என்ன செய்? எழும்பி பிரகாசி. பிரகாசிக்க வேண்டுமானால் அதற்கு முதல்ல என்ன செய்யணும்? எழும்ப வேணும். You have to rise up, then only you can shine. எழும்பணும். எழும்பு என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இதுவரை எழும்பவில்லை, இதுவரைக்கும் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லது படுத்திருக்கிறீர்கள். படுத்திருக்கிற ஒருத்தரை பார்த்து தானே, அல்லது உட்கார்ந்திருக்கிற ஒருத்தரை பார்த்து ஆமோஸ் எழும்புங்கள் அப்படி சொல்ல முடியும். ஏற்கனவே எழும்பி நிற்கிறவரை பார்த்து எழும்புங்கள் அப்படி சொல்ல முடியுமா? சொன்னால் அது இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ ஆகவே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் படுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் எழும்பி நிற்கவில்லையோ அப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் எழும்பி பிரகாசி. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுடைய வார்த்தை என்னவென்றால், எழும்பி பிரகாசி. ஏன் எழும்பி பிரகாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசிப்பா, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ நம்ம எழும்ப வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது வேக்கப். வேக்கப்னா என்ன அர்த்தம்? காலையில் இந்த சத்தத்தை அதிகமாக கேட்கும். வேக்கப், எழுந்துரு, உன் தூக்கத்தை விட்டு எழுந்துரு. ஒரு புதிய நாளின் ஆரம்பம். இட்ஸ் கோயிங் டு பி எ நியூ பிகினிங். கெட் அப், வேக் அப். அலாமெல்லாம் வச்சு எழுந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? குறிப்பாக அந்த முதல் வசனம், எழும்பி பிரகாசி. பிரகாசிக்கும்படி எழுந்திரு, அமர்ந்திராதே அல்லது படுத்திராதே, நித்திரை போதும். இரவு நேரங்கள் எல்லாம் கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை முடித்து எழுந்திரு, கெட் அப். சங்கீதம் 118:24
நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் தேவ சமூகத்திலே எழும்ப வேண்டும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி. அருமையானவர்களே, களிகூர்ந்து மகிழ கடவோம். ஒரு நாளை ஆரம்பிக்கிற போது தேவன் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தவர்கள் நீங்கள் ஒருவேளை இதை எழுதி வைத்திருக்கலாம். ஆண்டவர் திரும்பவும் அதை உணர்த்தும்படி சொன்னதினாலே இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் மற்ற எல்லாருக்காகவும் இதை அறிவிக்கிறேன். ஒரு நாளில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு எழும்ப வேண்டும். அதிகாலமே எழும்ப வேண்டும். மார்க் 1:35 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருந்து, வாலிபர்களே, நீங்களும் நானும் எல்லாருமே எழும்புகிறோம். ஆனால் அதிகாலையிலே எழும்புகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சங்கீதம் 5:3 தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 119, 147 தன்னுடைய அனுபவங்களை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிகாலையில் எழும்பும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். உங்களுடைய படிப்புக்கும் கூட இந்த அதிகாலை நேரமே சிறந்தது என்று சொல்லி, ஆகவே காலைதோறும் புது கிருபைகளை பொழிகிற நம்முடைய தேவன், சரிங்களா? காலைதோறும் புது கிருபைகள். ஏர்லி மார்னிங் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அந்த எழும்பும் போதே வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம கவனம் செலுத்தி, அலாரம் வைக்கிறதுக்காக நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் எழும்பின உடனே அதில் தான் நம்முடைய கண் என்ன செய்தி அதை பார்க்குறதுக்கு. இப்போது நிறைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அது இதுன்னு நிறைய வந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் அதை விட அத்தியாவசிய தேவை ஒன்று உள்ளது. சீக்கிங் த ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகத்தை தேடுதல். ஃபேஸ்புக், தேவனுடைய முகத்தை தேடி அவருடைய வேதத்தை வாசிக்கிற அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, சிலர் வீணாய் தங்களுடைய நேரத்தை மற்ற விதங்களிலே செலவழிக்கிறார்கள். சங்கீதம் 127 2வது வசனத்தில், அப்பார்ட் ஃப்ரம் இந்த கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை விட்டு அவர்கள் செய்கிற மற்றொரு காரியம் என்னவென்றால், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதிகாலையில் எழும்புகிறார்கள், கர்த்தரை தேடாமல் ஓவர் டைம், டியூட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்டடி. இப்போ நீட் எக்ஸாம் எழுதினாங்க. கணபதி, நீட் எக்ஸாம் எழுதினீங்க இல்லையா? நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறான், சந்தோஷம். மாணவர்கள் போராடினார்கள். கரப்பாம்பூச்சி கட்சி பெரிய போராட்டம் நடத்தின டெல்லியில், சென்னையிலும் அதனுடைய பிரதிபலிப்பு தொடர்ந்தது. கடைசியில் வெற்றி பெற்று விட்டார்கள். தர்மேந்திர பிரதான், எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் ரிசைன் பண்ணிட்டார். இன்னும் இவர்கள் எதிர்பார்த்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி முடியுமோ? வேதம் இங்கே சொல்லுகிறது என்ன? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, சுத்த வேஸ்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். காரணம் என்ன?
அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நித்திரை மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. இப்போ இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனவங்க மட்டும் இல்லைங்க, மற்ற பப்ளிக் எக்ஸாம் இவைகளெல்லாம் நம்ம எந்த அளவிற்கு அதற்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தருடைய பாதைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு, ஆராதனைகளுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் டைம் பார்க்குறேன், எப்படி ஆகிலும் அப்படியெல்லாம் நீங்கள் பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஆனால் இவைகள் எல்லாம் விருதா. கர்த்தர் அல்லாத பட்சத்தில், கர்த்தருடைய வழிகள் அல்லாத பட்சத்தில், தேவனுடைய சமூகத்திற்கு முன்னுரிமை முக்கியத்துவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய எம்ஏ ஃபைனல் இயர், அந்த இதில் ஃபைனல் செமஸ்டரில் மண்டே எனக்கு 92 இல்லைங்களா, 92 to 94, 93 ஃபைனல் செமஸ்டரில் எனக்கு மண்டே ஃபைனல் எக்ஸாம் செமஸ்டர். அதற்கு முந்தின நாள் சண்டே எனக்கு இந்த சிஏ, அப்போது யூத்தில் எல்லாம் ரொம்ப இன்வால்வாக இருப்போம். சண்டே ஸ்கூலாக 5 சண்டே ஸ்கூல் அப்படியெல்லாம் போய் எடுப்போம். சரி, அப்படி இருக்கிற அன்றைக்கி நான் தான் சிஏ லீடர், யூத் லீடர். ஸோ ப்ரோக்ராம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அடுத்த நாள் முக்கியமான செமஸ்டர். எனக்கு படிப்பதற்கு அதிக நேரம் இல்லை. ரொம்ப எனக்கு படிக்கிறதுக்கு நைட்டு நேரமே இல்லை. ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போனேன். எந்திரிச்சிட்டு காலேஜ் போயிட்டேன். போய் அந்த எக்ஸாம் எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 மணி நேரம், சரிங்களா, 10லேருந்து 1 மணி வரைக்கும். நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அதிக நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் 12:45 எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் செமஸ்டர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கிடைத்த நேரம், அதுதான் சொல்ல வர்றேன், எனக்கு கிடைத்த நேரம் காலையில் 8 மணியிலிருந்து காலேஜில் போய் நான் ஒரு 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் அதனுடைய பாடங்களெல்லாம் திருப்பி பார்த்துருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை கனப்படுத்தி அந்த பேப்பரில் தான் நான் ஃபஸ்ட் மார்க், சரிங்களா, அந்த செமஸ்டரில் நான் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று ஃபஸ்ட் கிளாஸ். நிறைய பேருக்கு நேரம் பத்தலைன்னு டைம் எடுத்து எழுதின என்னை விட நல்லா படித்த மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கிருபையாய் இந்த பேப்பரில் தான் எனக்கு கோல்டு மெடல் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது தேவன் நமக்கு அற்புதமான கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே காலையில் எழும்பும்போதே தேவ சமூகத்தில் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிற நாள் அப்படின்னு சொல்லி மனநிறைவோடு தேவனை மகிமைப்படுத்தி அந்த நாளை எந்த வீண் காரியங்களுக்கும், வீணான அலைச்சல், பிரயாசப்பட்டு அதிலெல்லாம் என்ன செய்கிறோம் அவைகளெல்லாம் பொத்தல் பையிலே போடுகிற வருமானங்கள் எல்லாம் எல்லா வருமானத்திற்கு முன்பாக கர்த்தரை தேடுகிறது. இரண்டாவது அப் என்னவென்றால் ட்ரெஸ் அப். என்ன அப்பு? ட்ரெஸ் அப். தம்பி அந்த வார்த்தையை போடுங்க. ட்ரெஸ் அப். ட்ரெஸ் அப்னா என்ன அர்த்தம்? ட்ரெஸ் அப்னா என்ன அர்த்தம் ரூபன்? ட்ரெஸ்ஸை மாட்டுன்னு அர்த்தம், அப்படி தானே? பாஸ்டர், நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸு மாட்டாமலாம் வந்திருக்கிறோம்? ஆயத்தமாகு, பி ப்ரிப்பேர்டு.
ஆயத்தமாக. சரிங்களா? ஆயத்தமாக. காலையில் எந்திரிச்சா மட்டும் பத்தாது, அடுத்தபடியாக நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தமாகறோம் இல்லையா? ட்ரெஸ்அப் பண்ணுறோம், அந்த நாளுக்கு உரிய நம்ம வேலைகளை செய்ய. இதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயங்கள். அடிப்படையே நம்ம நிறைய ஃபெயிலியருங்க. அடிப்படையே சரிங்களா? பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் பேஸ்மெண்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது. சிலருக்கு அப்போ ஆடி போயிருக்கு. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், குழப்பங்கள். சரியான ஒரு ஆயத்தம் இல்லை. எந்த ஒரு காரியத்துக்கும் ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ஆயத்தமாகி தானே வந்திருக்கிறீர்கள். சரிங்களா? காலையில் எழும்பி நல்லா ஆயத்தமாகி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதுபோல் ஆவிக்குரிய விஷயங்களிலே உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. நீ அதிகாலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே வந்து நில். மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படு. நாம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் ஆயத்தப்படுகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். நான் தேவாலயத்திற்கு வருகிற போது உள்ள ஆனந்தம் வெறும் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. நிஜமாவான்னு கேட்டு பாருங்கள் பக்கத்தில். நிஜமாவா? நிறைய பேர் உங்கள் உடம்பும் உங்கள் பார்வையும் தான் இங்கே இருக்கிறதே தவிர எண்ணமெல்லாம் சிந்தையெல்லாம் வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. 2 பேர் ஆலய ஆராதனைக்கு போவதற்காக ரெடியானார்கள். ஒருத்தர் ஆமோஸு, இன்னொருத்தர் தாமஸு. ஆமோஸு ரொம்ப ஆர்வமுள்ளவர், வேகமாய் ஆலயத்திற்கு போனார். தாமஸு அவர் எப்போதுமே கொஞ்சம் தாமதம். ஆனால் அன்னைக்கு தாமஸுக்கு இன்னைக்கு எப்படியாவது ஆலயத்துக்கு சீக்கிரம் போயிடணும். போகிற வழியில் ஒரு குளம், நிறைய மீன்கள். உடனே ஆமோஸுக்கு ஒரு ஆர்வம், எல்லா நாளும் ஆலயத்துக்கு தானே போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக போவோம்னு சொல்லி தாமஸ்கிட்ட சொல்கிறார். தாமஸுக்கு அன்றைக்கி ஒரே எழுப்புதல், நான் எல்லா நாளும் தாமதமாக போனேன், இன்றைக்காவது நான் சீக்கிரமாக போகிறேன்ட்டு, நீ வேணா மீன் பிடி, நான் வேணா சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு சர்ச்சு தான் முக்கியம்னு தாமஸு சர்ச்சுக்கு போயிட்டாப்புல. ஆமோஸு இன்னொரு நாளைக்கு போய்க்கிறோம்னு மீன் பிடிக்க தூண்டில் போட்டார். தாமஸு சர்ச்சுக்கு வந்து, அப்பாடா இன்றைக்காவது சீக்கிரம் வந்தேன்னு சொல்லி உட்காந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் ஐயோ ஆமோஸ் என்ன ஆனார், அண்ணன் ஆளை காணாமே, விட்டுட்டு வந்துட்டோமே, ஓ மீன் பிடிச்சிருப்பாரோ, அவர் ஏற்கனவே ஆள் நல்லா வளர்த்தி நிறைய மீன் பிடிச்சிருப்பாரோ அப்படின்னு கவனம் அங்கே போகுது. ஆமோஸ் அங்கே ஐய நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே, தாமஸோடு போயிருந்தாலும் சர்ச்சுக்கு போயிருக்கான், இவ்வளோ நேரம் தூண்டில் போடுறோம், ஒரு மீன் அகப்படலையே, நேரம் ஆராதனை பாட்டு ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவருடைய எண்ணமெல்லாம் இங்கே இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகுது. தாமஸ்க்கு பொறுமையே இல்லை. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவர் எவ்வளோ மீன் பிடிச்சாரோ, எத்தனை வகையான மீன் பிடிச்சாரோ, ஒருவேளை ஐயோ பிரசங்கமாக ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை அதை அப்படியே போய் அவர் பொரித்து குழம்பு வச்சு சாப்பிட போயிட்டாரோ, இனி விட்டுட்டு போயிட்டாரு, விடக்கூடாது, இன்றைக்கின்னு பிரசங்கம் சீக்கிரம் முடியுமான்னு பார்த்தா அவரும் இழுத்துக்கிட்டே போகிறார் இப்படின்னு சொல்லி
முடிஞ்ச உடனே வேகமாக போனாராம் தாமஸ். அவர் அங்கே ஒன்றும் பிடிக்கல, அவ்வளவு நேரம் பிரயாசம். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் எங்கே இருந்தது? ஐயோ, இந்நேரம் பிரசங்கம் ஓடி இருக்குமே, முடிச்சிருக்குமே அப்படின்னு. 2 பேர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள். இதில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? மீன் பிடிச்சவரா, சர்ச்சில் இருந்தவரா? 2 பேருக்கும் 0. ஏன்னா மீன் பிடிச்சவர் மனசெல்லாம் சர்ச்சில் இருந்தாலும் அவருடைய சரீரம் எங்கே இருந்தது? மீனில் தான் இருந்தது, மீன் குளத்தில் தான். தாமஸ் பேருக்கு தான் சர்ச்சில் உட்காந்துருந்தார், இவருடைய ஆவியும் ஆத்மாவும் எங்கே இருந்தது? 2 பேருமே பயனற்றவர்களாக போனார்கள். அருமையானவர்களே, அதான் வேதம் சொல்லுகிறது, உன் முழு பலத்தோடும் உன் ஆவியோடும் கருத்தோடும். பாட்டு பாடுற போதும் சரி, ட்ரெஸ் அப், ஆயத்தமாக தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற போது எல்லா விதத்திலும் அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கணும், உன்னுடைய அழுக்கான வஸ்திரம் தரித்து நிற்கிறான். யோசுவா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற, அழுக்கு வஸ்திரம் தரித்து நிற்க, போய் அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வா. அந்நிய அக்கினியை நாதாபு அபியூவும் தேவனிடத்தில் கொண்டு வந்தபோது அங்கே ஆரோனுடைய குமாரர்கள் தேவன் அடித்து போட்டார். ஏன்? ஆயத்தம் இல்லை. கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய பந்தி, இவர்களுக்கெல்லாம் ஆயத்தம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, எபேசியர் 6:15, நீதிமொழிகள் 2:13, 1 பேதுரு 3:15, ஆயத்தமாகு, உன்னிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். சரிங்களா? ஆயத்தமாக இருக்கும். சுவிசேஷம் சொல்லுவதற்கு எல்லாவற்றிற்கும் ஆயத்தம் தேவை. 3வது, முதல்ல எழுந்திரு, 2வது ஆயத்தமாகு, 3வது துணிந்து நில். துணிந்து நில், ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். நீட் பேன் பண்ணு, துணிந்து நிற்கிறாங்க. நேற்றைக்கு ஜோர்டனுடைய கிராஜுவேஷன், யூஜி கிராஜுவேஷன், அதில் எல்லா மாணவர்களும் பட்டம் வாங்குகிறார்கள். அதில் ஒரு மாணவர் நீட் எக்ஸாமை, நீட் தேர்வை பேன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பேனர் கையில் வைத்து அவர் வந்து பட்டம் வாங்குகிறார். பாருங்க, அப்போது அந்த வாலிபனுக்கு இந்த விஷயத்துக்காக துணிஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. இதற்காகத்தானே டெல்லியில் அத்தனை பேர் இத்தனை நாட்களாக, இதை விட இன்னொருத்தர் எத்தனையோ நாட்கள், ஏன்னா சோனம் வாங்சுக்குங்கிற ஒருத்தர் உண்ணாவிரதம் பல நாட்களாய் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அது நல்லதா கெட்டதா அதை ஆர்கியூ பண்ண நான் வரவில்லை. அழிந்து போகும் இக்காலத்து இந்த காரியங்களுக்காக அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள். தே ஸ்டாண்ட் அப், ஸ்டுட் அப். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்கு, யாக்கோபு 1:12, கலாத்தியர் 6:9 கர்த்தருடைய வார்த்தைகளை வீதமாய் சொல்லுகிற, நீ எதற்காக துணிந்து நிற்கிறாய்? எதற்காக உன்னுடைய போராட்டம்? சோதனைகளை சகிக்கிறதிலே யோபுவை போல துணிந்து நிற்கிறோமா? அல்லது யோபுவின் மனைவியை போல பாடுகள் வேதனை வருகிற போது தேவனை விட்டு பின்காங்குகிறவர்களாக இருக்கிறோமா?
ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா கால் கடுக்க அப்படியெல்லாம் நம்ம பாடுபடுறோம் இல்லையா? தேவனுடைய சமூகத்திலே இந்த ஜெப நாட்கள் எத்தனை நேரங்கள் நமக்கு வாய்ப்புகள், தருணங்கள் கொடுக்கப்பட்டது. குடும்பத்தில் ஒருத்தர் கூட இந்த பக்கமே எட்டி பார்த்திராத அநேகர் எப்படி நாம் துணிந்து தேவனுக்காக நிற்கிறோம் என்று சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி பாட முடியும்? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. எப்படி சொல்ல முடியும்? நம்ம இதில் எல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டு கர்த்தருக்காக எழும்பி நிற்காமல் நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாம் இருக்கோம். எழும்பி நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு. நாலாவது இப்போ என்னென்ன பார்த்தோம்? எழுந்திரு, ஆயத்தமாக, துணிந்து நில். நாலாவது மௌனமாயிரு. ஷட் அப். எல்லாரும் இப்படி செய்யுங்க. ஜோர்டன், ஒரு நிமிஷம் இப்படி செய்யுங்களா? நாகராஜ் பிரதர், ஒரு நிமிஷம். வெரி குட். உங்களை கட்டாயப்படுத்தி என் ஆணைக்கு இணங்குங்கள் அப்படி அதுவல்ல என்னுடைய நோக்கம். சில நேரங்களில் எழும்பி நிற்கணும், துணிந்து நிற்கணும், ஆயத்தமாகணும். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்லுவார்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாக இருக்கணும். சாகமாய் நல்ல சத்தமாய் தைரியமாய் எழும்பி போராட வேண்டிய காலகட்டங்களிலே போராடணும். நாம் என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டு நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய, தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். நீதி, நியாயம், தர்மம், சில நேரங்களில் அநீதி இழைக்கப்படும் போது அமைதியார், பி சைலண்ட். அங்கே போய் உன்னுடைய திறமையை, உன்னுடைய தகுதியை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய ஞானத்தை காட்டாத. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ கம்முனிரு, அமைதியார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் சொல்லுவார். ஏனென்றால் நம்முடைய ஞானம் குறைவுள்ளது, தேவனே ஞானத்தில் சிறந்தவர். காரியங்களை நம்ம சரியாக செய்ய முடியாது. எல்லார்ட்டையும் போய் உன்னுடைய நீதியையும் உன்னுடைய பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்காத. சிலர் உன்னை தவறாக எண்ணக்கூடும். அவர் உங்களுக்கு என்ன எண்ணுகிறாரோ அப்படியல்ல உங்களுடைய வாழ்க்கை. தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார், தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். தேவனுடைய பார்வையில் நீ யார்? அந்த ஒரு முறை வெளிநாடு போயிட்டு வருகிற போது தோஹா அல்ல, கத்தார் தேசத்தின் தலைவர் தோஹா, அதில் சென்னை ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கிற போது அது நிறைய சாக்லேட்ஸ், நிறைய ஐட்டம்லாம். நாங்கள் சில தமிழ்காரங்களாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ளைட்டுக்காக. சிலரோடு பேசி கொண்டிருந்தோம். எல்லாம் சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க.
அவங்களோடு பேசி கொண்டிருந்தோம். ஃப்ளைட்டு போர்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே நான் போய் சாக்லேட்ஸ் அதுகளெல்லாம் அந்த டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி நிறையா கடைகள்லாம் நிறையா இருக்கும், சரக்குகளும் நிறையா இருக்கும். சரியா? மெயினாக நம்ம ஆட்கள் அங்கே சரக்கு தான் நிறைய வாங்கி கொண்டு வருவாங்க. நான் பார்க்குற போதே நிறைய கையில் கொண்டு போகிறாங்க. நான் சிலரோடு பேசி கொண்டிருந்து விட்டு நான் போய் சாக்லேட்ஸ் எல்லாம் சில வாங்கிட்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த தமிழ்நாட்டுக்காரங்க சொன்னேன் இல்லையா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பாரியா பாஸ்டர் சரக்கு வாங்கிட்டு கிளம்புறாரியா அப்படின்னு. எனக்கு கேட்டுருச்சு. கேட்ட உடனே எனக்கு கோபம் பயங்கரமாக வருது. நான் யார், இனியை பார்த்து ஒருத்தன் சரக்கு வாங்குற அவ்வளவு மட்டமாக நினச்சிட்டானே, இவனுக்கு சொல்லணுமே. நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா, ஐயா நான் வந்து பாஸ்டர், நான் வந்து ஆகவே நான் ரொம்ப புத்திசாலி மாதிரி என்ன நினைத்து கொண்டேன் என்றால், என்னுடைய நீதியை இவனுக்கு காட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து கொண்டிருக்கிற போதே அவனுக்கு அந்த ஆளுக்கு முன்னால் என் அந்த பிளாஸ்டிக் பேக் இருக்கு இல்லையா, கேரி பேக், அதை தெரியாமல் போடுறது மாதிரி அப்படி கீழே போட்டேன். கீழே போட்டோடனே உள்ளே இருக்கிற சாக்லேட் எல்லாம் செதறி அப்படியே வந்துருச்சு. நான் உடனே அவனை பார்த்துக்கிட்டேவும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உள்ள வெறும் சாக்லேட்டு தான் இருக்குது, சரக்கு எதுவும் இல்லைன்னு அவனுக்கு நான் சொல்கிறேன், சிம்பாலிக்காக சொல்கிறேன். நான் அவனை பார்த்துக்கிட்டே ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு சாக்லேட் எல்லாம் எடுத்து போட்டு அப்படி கொண்டு வர்றேன். எனக்கு என்ன திருப்தி, ஆஹா நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம் வந்து ஒரு பரிசுத்தவான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு என்ன பெருமை. ஆண்டவர் அந்த லைனில் நிற்கிற போது கேட்குறாரு, மகனே எத்தனை பேர் முன்னால் நீ இப்படி பைய போட்டு 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 எடுப்ப, ஒருத்தனை நீ சமாளிச்சுட்ட. ஆனால் நீ பார்க்குற எத்தனை பேர், நீ சென்னை வரைக்கும் போய் இறங்குற போது வரைக்கும், ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிறது வரைக்கும் இப்படி தூக்கி போட்டு 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 எடுத்துக்கிட்டே இருப்பியா. மற்றவர்களுக்கு முன்பாக மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். மௌனமாரு, அதனால ஒன்றும் உனக்கு குறைஞ்சு போகிறது இல்லையே. இயேசுநாதர் அப்படி தானங்க இருந்தார். வாயை காக்கிறவன் ஆத்துமாவை பிராணனை காக்கிறான். ஏசாயா 53:7, மத்தேயு 26:63, மத்தேயு 27:12. இயேசுவோ அமைதியாக இருந்தார், இயேசுவோ பேசாதிருந்தார், அமைதியார். அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னால் போதும், ஆயிரமான தூதர்கள் வந்து அங்கே இறங்கி அங்கே எதிராளிகளை அழித்து போடுவார்கள். அவருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, சக்தி உண்டு. ஆனால் அவர் என்னவா இருந்தார், அமைதியாக இருந்தார். பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் சில அநீதிகள் நடக்கும்போது நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அமைதியார். யோபு அப்படிதான் அமைதியாக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆரோன் தன்னுடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால கர்த்தர் அங்கே அடிக்கிறான், அமைதியாக நிற்கிறான். மோசே கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறாங்க, வா மலையின் மேல் ஏறு, சுற்றிலும் ஏறெடுத்து பார், நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கானான் தேசத்தை சுற்றிலும் பார்க்கிறான். பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசம், நீ நடத்தின ஜனங்கள் அதிலே கடந்து போவார்கள், நீயோ அதிலே பிரவேசிக்க மாட்டாய். அது எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை தெரியுமாங்க. மோசே அந்த மகா பெரிய தலைவன் 40 ஆண்டு காலம் இஸ்ரேல் ஜனங்களை
இந்த ஜனங்களை காப்பாத்துங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழித்து விடும். இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசின தேவ மனுஷன், அவனுக்கு அனுமதி இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற போது அவன் உள்ளம், அதுவும் என்ன பெரிய பாவமா, விபச்சாரம், வேசித்தனம் அப்படியா இல்லை, ஒரு சின்ன கோபம் இல்லையா? மோசே அப்படி எதிர்த்து நின்று, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? கேட்கலையே, மௌனமாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே மரித்தான். எவருக்கும் செய்யாத ஒரு அருட்பணியை தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு செய்தார். அவருடைய சரீரத்தை, மோசேயினுடைய சரீரத்தை கர்த்தரே அடக்க மாட்டேங்கிறார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்துட்டார். ஆனால் தன்னுடைய நீதியை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை சில நேரங்களிலே அப்படி உங்களுக்கு அது அநீதி போல தெரியும். மனம் பதறி ஒரு வார்த்தையை பேசிவிடாதீர்கள். கஷ்டமாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், அது ஒரு துன்பமாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கிற, ஒரு பலவீனமாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாக இருக்க பழகுவோம். எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். இன்னும் லுக்கப், தேவனுடைய சமூகத்தை நோக்கிப்பார். சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை ஏறெடு, நோக்கிப்பார், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஜெபம், தேவ சமூகத்தை தேடுதல். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. சங்கீதம் 16:2. ஜெபம், தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகள், தருணங்கள். ஏறெடு, உன் கைகளை ஏறெடு, கண்களை ஏறெடு, வானத்தை நோக்கி அண்ணாந்து பார். Look up. ஆறாவதாக ரீச் அப். ரீச் அப், தொடர்ந்து முன்னேறு, தொடர்ந்து முன்னேறு. தரிசனத்தை விரிவுபடுத்து. தரிசனம் லட்சியம். பிலிப்பியர் 3:12, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசு எனக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பாரமான அனைத்தையும் நான் விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட. கடைசியாக லிஃப்ட் அப், உயர்த்து. இயேசுவையே உயர்த்து, உன்னை அல்ல, இயேசுவையே உயர்த்து. பிலிப்பியர் 4:6, 3:13 16 வரைக்கும். இயேசுவையே உயர்த்து. வாழ்வில் அவரே உயர்ந்திருப்பாராக. லிஃப்ட் ஹிம் அப், லிஃப்ட் அப் ஜீசஸ். இயேசுவை உயர்த்து. இந்த ஏசாயா 60வது அதிகாரத்தின் 22 வசனங்களும் இந்த 7 காரியங்களை மையப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இவைகளின்படி நாம் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். மௌனமாக இருக்காதபடி இந்த பாடலை எல்லாருமா சேர்ந்து பாடி பரம அழைப்பு
அழைப்பின் பந்தய பொருளுக்கா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சுராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்து இந்த பாதை என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே முகந்தான். ஆசையெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணித்தேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம், நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று நாங்கள் எழும்ப வேண்டிய இந்த 7 விஷயங்களை எங்களோடு நீர் பேசினீர். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டு வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய சபை மக்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய கருத்தில் நீர் முன் குறித்திருக்கிற நம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறட்டும். சுகவீனமுள்ள மக்கள், பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற
தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பிரயாணமாய் போயிருக்கிறவங்க, இன்னும் பல அலுவல்கள் இருக்கிறவங்க, வெளியூர்களிலிருந்து எங்கள் சபையில் வந்து பங்கேற்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதனாலில் நீர் பேசின வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களோடு இருந்து மகத்துவமான நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த மாதத்தின், இந்த வாரத்தின் இன்றைக்கு செகண்ட் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ், மெகா பைபிள் குயிஸ், இவைகளெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதி. தேவ பிள்ளைகளுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளை, வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணங்கள் மேற்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடியட்டும். தீமைகள், பொல்லாப்புகள், விபத்துக்கள் நிறைந்த இந்த உலகில் எல்லாவித 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிச்சு ஆசீர்வதி. கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரே அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகளை அவரோடும் உடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.